காவேரி வந்து இல்லைன்னு தெரிஞ்சோடனே விஜய் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. காவேரி ஏன் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இந்த மாதிரி வந்து ஊருக்கு போக முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கலங்கி நிற்கிறாரு. உன்னே கிளம்ப போகிறது கரெக்டாக வெண்ணிலா வந்து எனக்கு தெரியும் காவேரி ஏன் வெளியே போகிறான்னு சொல்லிட்டு, எதுக்காக ஊருக்கு போகிறான்னு நல்லா தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற வெண்ணிலான்னு, காவேரி உன்னை விட்டு முழுமையாக விலகணும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கா. அது யாரால தான், அது என்னால் தான், எனக்கு கொடுத்த சத்தியத்தால் தான் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறார் விஜய். அடுத்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் வந்து வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு, என்ன சொல்கிற வெண்ணிலா, இவ்வளோ நடந்திருக்கா, எதுக்காக காவேரி இப்படிலாம் சத்தியம் பண்ணா, நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு. சாரி விஜய், காவேரி வந்து இந்த மாதிரி சத்தியம் பண்ணவுடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. குழந்தை மேலே சத்தியம் ஒரு பொண்ணு பண்ண மாட்டா, அவள் பண்ணிட்டு இந்த மாதிரி போயிருக்கான்னா அவள் எவ்வளோ அன்பு உன் மேலே வச்சுருக்கணும், எவ்வளோ காதல் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு விஜய், காவேரி உன்னை நான் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும். இங்கே காவேரி வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னா காவேரி வந்து எழுந்து போக பார்க்குறாங்க. விஜய் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன் காவேரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, நான் இங்கே இருக்கிறது முடியாது, என்னை விட்டுருங்க ப்ளீஸ், உங்கள் வாழ்க்கையிலேருந்து நான் போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. உன்னே வெண்ணிலா வந்து ஒன்றை மாதிரி யாருமே கிடையாது, எனக்கு கொடுத்த ஒரு வாக்கால் வந்து நீ இப்படி வந்து நடந்துக்கிட்டியே, உனக்கு நல்லாவே தெரியும் உன் குழந்தைக்கு அப்பா விஜய் தான், உன் வாழ்க்கை ஃபுல்லாகவே விஜய் தான் சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் குழந்தை வயிற்றில் இருந்தும் நீ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்த. ஒன்றை மாதிரி வந்து கிரேட் யாருமே இல்லை காவேரி, உன் காதல் தான் உயர்ந்தது, என்னோட காதல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் விஜயும் சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம வெண்ணிலா, விஜய் வந்து இப்போ அது புரிஞ்சுதா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கட்டிக்கிறாரு. இங்கே காவேரி சரி நான் உன்னை வீட்டில் விட்டுட்டுமா அப்படி சொல்லி சொன்னோன்னே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி காவேரி, இப்போ அதையும் வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னோடனே அது வந்து ப்ளீஸ் காவேரி அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து காவேரி பார்த்தோன்னா தாத்தா பாட்டிகள்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து இல்லை காவேரி என் கூட இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கா ஒரு நாள் அப்படின்னு பாட்டி யோசிக்கிறாங்க. இங்கெல்லாம் வரமாட்டாள் அவள், அவ்வளோ விஜய் நேற்று அவ்வளோ கேட்டான், அப்போ கூட ஓடி போயிட்டா, இப்போ வேணா வந்திருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல பாட்டி ப்ளீஸ் பாட்டினோடனே சரிடா உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயும் காவேரி வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்கே வந்து தாத்தா ஆர்வமாக பார்க்குறாரு. என்னாச்சுப்பா, ஏன் காவேரி திடீர்னு வந்து பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கா, ஒரே நடிகை வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, தாத்தா அதெல்லாம் இல்லை தாத்தா, இன்றைக்கி ஒரு நாள் தங்குறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. திடீர்னு இப்படி நேற்று வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் இன்றைக்கி வந்திருக்கா, அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல கல்யாணி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சரி விடு, அதான் வந்திருக்கால இருந்துட்டு போட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு காவேரியும் விஜய்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து கிளம்பி போயிட்டோன்னே வந்து தாத்தா வந்து காவேரி விஜய் கூப்பிட்றாரு. உங்ககிட்ட ஒரு நான் முடிவு எடுத்திருக்கேன், அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றாரு. கல்யாணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே இதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து அவங்க வீட்டில் இருக்கிறது சரியில்லை, அதனால் காவேரியை கூட்டின்னு வரதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ண போகிறேன், நான் போயிட்டு வந்து சாரதா கிட்டே பேச போகிறேன், இங்கே பாரு கல்யாணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாரதா கிட்டே பேசணும் அப்படின்றாங்க. கல்யாணி வந்து அமைதியாக இருக்காங்க. ஆனால் வந்து விஜயும் காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா இப்போ எப்படி தாத்தா, காவேரிக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க தாத்தா, ஏன்னா காவேரி அவங்க வீட்டு அப்பள பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாருப்பா இதெல்லாம் இப்போ காரணத்தை சொல்ல முடியாது, நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டு இருக்கிறதால நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் ஆகணும். இங்கே பாருமா காவேரி, நடந்தது எல்லாமே போதும், இதுக்கப்புறமும் வந்து விஜயை தவிக்க விடாதம்மா, நான் கேளுமா அப்படின்னோடனே சரிங்க தாத்தா நான் வீட்டில் பேசுகிறேன், இங்கே பாருமா நீ என்ன பேசுவே ஏது பேசுவே எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து வீட்டில் கண்டிப்பாக பேசுவேன், சாரதா கிட்டே இந்த விஷயமா நான் பேச தான் போகிறேன், நீ என்ன நினச்சிக்கினாலும் அதை பற்றி எனக்கு இல்லை, சாரதா இதுக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும், நீயும் விஜயும் இந்த மாதிரி வந்து தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலாமா, கூடிய சீக்கிரம் நீ வீட்டுக்கு வந்து ஆகணும், அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வரும். இப்போ வெண்ணிலாவோட பிரச்சனை வந்து முடிஞ்சிடுச்சு, ஆனால் மறுபடியும் வேறு பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம், பிரச்சனை வரத்துக்குள்ளேயும் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே பிரிஞ்சிருந்தீங்கன்னா பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், அதனால் கண்டிப்பாக வந்து நான் சாரதா கிட்டே பேசுவேன், சாரதா வந்து இதுக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறா விஜய் அப்படின்னு. தாத்தா கொஞ்சம் டைமு அப்படின்றாங்க. இங்கே பாரு விஜய், நான் கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. விஜய் வந்து பார்த்துக்கலாம் காவேரி விடு, நான் தாத்தா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு. இல்லைங்க வேண்டாம் விடுங்க, தாத்தா ரொம்ப பிடிவாதமாக இருக்காரு, இப்போ போய் என்ன பேச போகிறீங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன், அவர் கோபத்தில் சொல்கிறாரு, சரி சீக்கிரமாகவே நான் பேசுகிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு விஜய் வந்து காவேரிக்கு சமாதானம் சொல்கிறாரு. அடுத்து வந்து பாட்டிக்கு மனசே சரியில்லை, அவங்க பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து பேசுமா அப்பா கிட்ட, இந்த காவேரியெல்லாம் சேர்த்து வைக்கிறதுனா வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அவங்க பொண்ணு அதிர்ச்சி அடைகிறாங்க.